வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சொரக்காய் சப்பாத்தி பண்ணிடலாம். சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாங்க, இஞ்சி 4 துண்டு, 7 பல் பூண்டு போட்டுங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி வந்துங்க இதுலேயே சொரக்காயிலேயே நீர்க்காய் தானுங்க, தண்ணி இதாகும். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுங்க. அதில் இந்த சொரக்காய் பேஸ்ட்டை வந்துங்க ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த 1 கப்புங்க. இதோட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு இதோட போட்டுங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. லூஸாக வந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட கொத்தமல்லியும் போட்டு, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா உருட்டி விட்டுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி இது பண்ணுற மாதிரியே தான் செய்கிறதுங்க. ஒரு தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. சிம் பண்ணிடணுங்க. அடுப்பை நல்லா வேக வைக்கணுங்க. சொரக்காய் இருக்கிறனால நல்லா வேகணுங்க. அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது. சிம்மிலேயும் வச்சு நல்லா திருப்பி விடணுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சேராதவங்களுக்கு லைட்டாக போதுங்க. அதில் இருக்கிற எண்ணெயே போதுங்க. மாவில் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதே போதுங்க. நல்லா 2-3 தடவை இப்படி திருப்பி போடணுங்க. பாருங்கள், இதுக்கு எனக்கு ஒரு 10 தோசைக்கு மேலே வந்துச்சுங்க. 10 சப்பாத்தி வந்துச்சுங்க. இது உடம்புக்கு ஹெல்த்துங்க. அப்புறம் சொரக்காயிலேயே நீர் இருக்குதுங்களா, அது ரொம்ப உடம்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீர் சத்து காயெல்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்க. இந்த மாதிரி அடை தோசை மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.